இப்போ உங்க பொண்ணுக்கே கல்யாணம் அப்படின்னும் போது நீங்க என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கெட்டிங் ரெடிலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? இல்லை நான் வந்து ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 3 கடை முடிச்சிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்னா. உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா இவங்க உங்க மம்மியா இல்லை உங்க அக்காவா? to your husband's loss அது திடீர்னு ஒரு சின்ன சர்க்கிள் இருந்ததா உங்களுக்கு, இல்லை you took it with all the powerங்களா? Even when he was going to pass away, ஒரு நாள் முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருப்பாங்கல்ல மேம், அதில் இஃப் யூ கேன் ஜஸ்ட் நேம் எனி அண்ட் அவங்க கொடுத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா? ரோஜா அந்த ரொம்ப ரொம்ப குட் ஃப்ரெண்ட், பெரிய மாமா மாதிரி ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஏன் அந்த லெவலுக்கு ஒரு ஆர்கானிக் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? அது நான் முதல்ல அந்த மாதிரி இல்லை. ஹாய் ஹலோ அவல் விகடன் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹர்ஷா. வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்களை நீங்கள் நிறையவே நம்மளோட சேனல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு தினம் தினம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு எவ்வளோ அழகாக செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் குட்டி குட்டி வீட்லேயே ஃபேஷியல்ஸ் பண்ணிக்கலாம்லாம் நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிக் டேஸ்க்கெலாம் நம்மளை எப்படி வீட்டிலேருந்தே அழகாக பேம்பர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு பிக் டே வந்திருக்கு. அண்ட் அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட இந்த சலூன், இந்த பியூட்டிஷியன், இந்த ஜேர்னிக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸு, அவங்களோட பொண்ணோட கல்யாணம் வேற வந்திருக்கு, அதை பற்றிலாம் நிறைய இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் none other than வசுந்தரா மேம் அண்ட் மோனி. வணக்கம். ஹாய் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நிறைய நம்ம பேசியிருக்கோம், நிறைய நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் டிப்ஸு, வீட்லேயே ஃபேஷியல் பண்ண நிறைய சொல்லியிருக்கீங்க. பட் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கோம்ல மேம், அந்த ஸ்டார்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த பியூட்டிஷியன் ஆகிறது நீங்கள் ஸ்டார்டிங்ல எனக்கு அதான் ஆசை அப்படின்னு ஆரம்பிச்சிங்களா? இல்லை அந்த மாதிரி ஐடியாவே இல்லை காலேஜ் படிக்கிற வரையில. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஆட் ஒன்று பார்த்தேன், காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் அப்படின்னு. அந்த ஆடை தேடி போனேன். அவங்கள தேடி போனதில் அங்கே ஒரு என்னோட டீச்சர் குரு அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான் அதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் எப்படி மேம், ஆஃப்டர் மேரேஜா பிஃபோர் மேரேஜா? இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் தான் நீங்கள் உங்களோட கெரியரே தேடி போனீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் ஐ மீன் எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒரு 5 months ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப போராக இருந்தது, ஏதாவது செஞ்சே ஆகணும்னு. ஸோ அப்போ வே பேக் இன் 89, அது 88 89ல். ஸோ அப்போல்லாம் வந்து பார்லர், பொட்டிக் இதெல்லாம் தான் ஸ்டார்டிங் அப்போது. ஸோ நான் வந்து பொட்டிக்குன்னா கொஞ்சம் அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காது, இதுனா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சி ஸோ இதில் வந்தேன். ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜேர்னி. இட்ஸ் ஹாப்பியான ஒரு ஜேர்னி. ஐ மீன் நீங்கள் நிறைய பிரைட்ஸ் டு பீக்கு வந்துட்டு இந்த ஃபேஷியல்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் கெட்டிங் ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ உங்கள் பொண்ணுக்கே கல்யாணம் அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கெட்டிங் ரெடிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன சொல்கிறதுன்னா, ஷீ இஸ் வெரி சிம்பிள். அதனால் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுவாங்க. அவள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால பேசிக் திங்ஸில் கெட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபேஷியல்லாம் பண்ணிடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் அவளுக்கு எனக்கு அலர்ஜி அப்படின்வா. இதை செஞ்சுக்கோன்னா எனக்கு அலோவேரா அலர்ஜி, பம்கின் அலர்ஜி, பப்பாயா அலர்ஜி, பைனாப்பிள் அலர்ஜி. ஸோ என்சைம்ஸ் இருக்கிறதெல்லாம் அலர்ஜி, அதனால் கிட்டேயே கொண்டு வராதுன்னு சொல்லுவாள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அவளுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், வந்துட்டு வெட்டிங்க்கு எந்த லெவலுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? உங்கள் வெட்டிங் ப்ரெப்பெல்லாம் இந்த ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கா? ரொம்பவே எக்ஸைட்டட், டெஃபினட்டாக ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஷாப்பிங் நிறைய போகிறேன். You're not a shopping girl. I am not a shopping person. எனக்கு வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணாலே நான் ஹாப்பி. ஓகே, போய் தேடி அதுக்குள்ள நான் வந்து ஒரு ½ அன் ஹவர்ல ஒரு 3 கடை முடிச்சிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட். அவ்வளோ ஃபாஸ்ட். ஆக்சுவலா மாம் அண்ட் டாட்டர் வந்துட்டு நிறைய வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கும் போலயே. நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்க ரொம்ப பிளிங்கா கெட்டிங் ரெடி ஆவீங்க, அவங்க ரொம்ப சிம்பிளா. ஸோ இப்படி வெட்டிங்லயுமே புடவை எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தானா? யா, ஷீ இஸ் வெரி சிம்பிள். ஐ எம் லிட்டில் பிளிங். அதனால ஸோ என்னோட கசின்ஸே கேட்பாங்க, இது எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஜில்லுன்னு இருக்குன்னு வைங்களேன், நான் எல்லோரும் உள்ளெல்லாம் காட்டன் இருக்கு, அதனால தான் வெளியில எப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ திங்க் மை டேஸ்ட் ஹஸ் சேஞ்ச்ட் அ பிட்.
அண்ட் ஹர்ஸ் இஸ் ஸ்டில் வெரி சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க? ஏன்னா வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அந்த எரா மாத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, எவல்யூஷன் ஆயிட்டே இருக்கு. 2024ஓட இந்த வெட்டிங் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் உங்க வெட்டிங்ல இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க? ஐ வாண்ட் டு கோ ட்ரெடிஷ்னல், அதனால ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக தான் எடுத்திருக்கேன் என்னோட சாரீஸ் எஸ்பெஷலி. அண்ட் ஈவன் ஃபார் ரிசப்ஷன் ஒன்லி சாரி தான் எடுத்தேன். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் வந்துருச்சுல மேம். இப்போ நான் நிறைய பேர் லெஹெங்கா போறது இல்ல, ஏன்னா அது ஒரு வாட்டி போட்டுட்டு யூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு எல்லாம் சாரியே லெஹங்கா மாதிரி கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். சாரி அப்புறமா போட்டுக்க முடியும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண முடியும். யா, ஸோ அந்த மாதிரி என்ன வாங்குறோமோ இல்லையோ நிறைய ஷாப்பிங் போய் நிறைய திங்ஸை பார்க்குறோம். ஸோ அண்ட் எல்லாம் மொத்தமாக போகிறோம். இந்த பாய்ஸ் மதர், முடிஞ்சா பாய்ஸ் ஃபாதர் எல்லாமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று கிடைக்கணும்ல, அது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், என் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாரோடதும் கம்பேர் பண்ணும்போது. நான் இருக்கிறதுலே எது கொஞ்சம் ஏன்னோ பிரைட்டாக தெரியாமல் இருக்கோ அதுதான் எடுப்பேன். சட்டில் தான் அவளுக்கு பிடிக்கும். மற்றவங்களோட டேஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனிஹவ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவே ஒரு ஜாலியாக இருக்குது, ரொம்ப நல்லா. அப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக எடுத்திருப்பீங்க மேம். அங்கே வரப்போது அந்த டவுட் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா, இவங்க உங்கள் மம்மியா இல்லை உங்கள் அக்காவா, அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? சிஸ்டரான்னு கேட்பாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டுறது இருக்காங்க. பட் ஐ திங்க் வந்து இந்த விசிபிள் டிஃப்ரென்ஸ், உங்களோட சலூன், உங்கள் பார்லர், அதுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களோட டாட்டர் வந்து ஸ்டெப் இன் பண்ணதுக்கு அப்புறமா ஐ திங்க் தேர் வாஸ் ரொம்ப பெரிய சேஞ்ச் இருந்திருக்கு. நீங்கள் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐ அம் ஸோ ஹாப்பி அவள் இது உள்ள ஜாயின் பண்ணது. ஏன்னா அவள் வந்து ஜேர்னலிசம் படிக்கிறேன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தா. நான் நினச்சேன் இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வந்து கற்றுட்டு போயிருக்காங்க, நான் இவள் படிக்கலையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் லக்கிலி ஷீ டிட் அ ரவுண்ட் அபவுட் அண்ட் அவளும் இதில் வந்து ஜாயின் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு நிறையா அந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணதுனால இன்னும் எப்படி இந்த பிஸ்னஸை நல்லா பண்ணலாம், எப்படி ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ணலாம், கிளைண்ட்ஸை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம், அண்ட் நியூ திங்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ இது யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்றதுனால இந்த சோஷியல் மீடியாவில் ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். அதனால இது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் ஷீல் சே அம்மாவா போகலாம், அட்லீஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியுது. அதுக்கு வந்து ஷீ இஸ் அடாப்டட் வெல். என்னையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், இது ஸ்க்ராட்சில் ஆரம்பிச்சும் போது உங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்ல மேம். ரைட் ஃப்ரம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அதோட இன்டீரியர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒரு சலூன் பிஸ்னஸ்னால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே தனி, ப்ராடக்ட்ஸ் வாங்குறது எல்லாமே, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு மேரிட் விமன் ஆனதுக்கப்புறமா தனியாக அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? உங்களுக்கு அதில் என்னென்ன லாஸஸ்லாம் இருந்துச்சு? லாஸே இல்லை, சொல்ல போனால் லாஸே இல்லை. பிகாஸ் நான் வந்து ரொம்ப இப்போ ஒரு வைடாக ஒரு இது எடுத்து வைக்கல, கால் எடுத்து வைக்கல. அதனால நான் ஒரு சின்ன ஸ்டெப்ஸாக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஓன் பிளேஸாக இருந்ததுனால அது ஈஸியாக இருந்தது. ஸோ இன்டீரியர்ஸ் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நான் மட்டுமே செஞ்சேன், கூட எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை. ஸோ என்னோடய டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ செய் எல்லாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆள் தேவையாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் ஜாயின் மீ. ஸோ இனிஷியலி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இன்னும் அப்போது வந்து ரொம்ப அவ்வளோ பார்லர்ஸே கிடையாதுல்ல. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. பட் அது நான் என்னை டிட்டர் பண்ணல. நான் வந்து இன்னும் அது பண்ணணும் அப்படின்ற ஒரு மோர் இன்ட்ரெஸ்ட் தான் வந்ததே தவிர I was not upset with that. எனக்கு வந்து இந்த கேள்வி கேட்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த பிரைட்ஸ் டு பி எல்லாருமே வந்துட்டு கிளினிக்ஸ், டெர்மட்டாலஜிஸ்ட் வந்துட்டு பண்ணுற ஃபேஷியல்ஸ், அதுக்கு வந்துட்டு மோர் ட்ரிவனாக போயிட்டுருக்காங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே நிறையா இடத்துல ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. இப்போ அதுதான் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, கை வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லி வருது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இந்த சலூன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேஷியல்ஸ், இந்த பிரைட்ஸ்மேட்கான மேக் ஓவர்லாம் எந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கு? ஒரு காலத்தில் ஒரு பியூட்டிஷியன் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க கல்யாண பொண்ணுக்கு பேன் கேக் வச்சு. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஃபேஷியல் போது நிறைய இருக்கு. அதனால உங்க இண்டஸ்ட்ரி ஃபால் ஆச்சுன்னு ஃபீல் ஆகுது? இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இட்ஸ் பெட்டர். பிகாஸ் எங்களுக்கும் நிறைய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் செய்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. பட் பீப்புள் who want to go for a consultation and do a normal good facial அண்ட் இப்போ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது ஸ்கின்னில், அது சரி பண்ணுறதுக்கு பண்ணுறோம். ஸோ சில பேர் பிக்மெண்டடாக இருப்பாங்க ஃபேஸ்லலாம்,
இன்னும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து டல்லாக இருக்கும் ஸ்கின், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. ஸோ வாட் வி டெல் தம் இஸ் டோன்ட் கோ ஃபார் பீல்ஸ் அண்ட் ஆல் தட். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்ற ஒரு இது இருக்குது, ஃபியர் இருக்குது. அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபேஷியல்ஸை ஹெர்பல் ஆரிஜினோட பண்ணுறது மெனி சிட்டிங்ஸாக பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு, யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரதில்லை. நீங்கள் சொல்லுங்கள் மோனி, நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு ஸ்டெப் இன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தது? ஐ திங்க் உங்கள் அம்மா வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய நாள் உழைச்சி அவங்க ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பட் இந்த நவீன உலகம் வந்து அதில் உள்ள என்டர் ஆகும் போது இந்த சோஷியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது அது எந்த அளவுக்கு பூம் ஆச்சு? நீங்கள் என்னென்ன பிளேசஸ்லலாம் ஒர்க் பண்ணீங்க? ஸோ நான் கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஏன்னா அங்கே தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ யங்கர் க்ரௌட் எடுத்துகிட்டு வரணும் தான் என்னோடய மெயின் ஐடியா. அண்ட் ஆல்சோ வந்து நான் நிறைய வீடியோஸ் பண்ணுறது, ஸோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அதுதான் என்னோடய ஐடியாவாக இருக்குது. ஈவன் நவ் அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆர் ஈவன் ஹெர்பல் பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு எங்களோட ஒரு ஐடியா. ஸோ த்ரூ சோஷியல் மீடியா அது பண்ணலான்னு தான் ஒரு, அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதை ரீச் பண்ண முடியாது, நாட் ஜஸ்ட் இன் சென்னை, ஆல் ஓவர் த வேர்ல்டு ரீச் பண்ண முடியாதுன்னா அது ஒரு பெரிய இது தான். ஸோ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா சலூன்ஸ் அண்ட் பார்லர்ஸ்லையும் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்லேருந்து நேபாள்லேருந்தோ அவங்களெல்லாம் வந்துட்டு ஸ்டாஃபாக தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா செம பலன்னு இருக்கும். அவங்க நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்தாலே நம்மளும் அவங்கள மாதிரி ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசையிலே நம்ம நிறைய பேர் போவோம் இல்லையா சலூன்ஸ் அண்ட் பார்லர்ஸ்க்கு. அண்ட் அவங்க தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. அண்ட் சொல்லுவாங்க அவங்களோட லேபர் சார்ஜஸுமே கொஞ்சம் கம்மி. பட் தமிழ்நாடுல இருக்கிற நம்மளோட ஸ்டாஃபே வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட சலூன்ஸ் பார்லரில் வந்துட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊர் மக்களாகவே இருக்காங்க. எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் அவங்க வந்து ரன் த்ரூ பண்ண முடியுது? தேர் வித் மீ ஒரு 35 இயர்ஸாக சில பேர் இருக்காங்க, 30 இயர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கும் அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. ஸோ லக்கிலி ஐ திங்க் ஐ ஷுட் சே தட் தே ஆர் ஆல் பார்ட் ஆஃப் மை டீம். ஸோ அதனால ஏதோ இட்ஸ் ஜஸ்ட் த லக் ஐ திங்க். அண்ட் அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ எல்லாருக்குமே. கேர்ள்ஸ்க்கு வந்து கிளையண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சரியாகணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதுதான் மெயினாக அவங்களோட பார்லர். இன்ஃபேக்ட் அவங்களோட வீக் ஆஃப்ல கூட அவங்க வந்து ஃபோன் பண்ணி மேம் நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ காந்தோ மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இதுவாக நீங்கள் பாம்பர் பண்ணுவீங்க உங்கள் ஸ்டாஃப் எல்லாம்? வி மோட்டிவேட் தெம். மோனிஷா வந்ததுலேருந்து அவளோட மோட்டிவேஷன் லெவல் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ ஷீ என்ன பண்ணுறான்னா ஒரு டார்கெட் செட் பண்ணி அந்த டார்கெட்டை அன்றைக்கி அச்சீவ் பண்ணாங்கன்னா யார் அந்த டார்கெட்டுக்கு மெயின் ஆளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட வாங்கி கொடுப்பா. ஸோ சப்போஸிங் தேவ் நாட் ஈட்டன் ஃபலூடா, ஒரு பொண்ணுக்கு ஃபலூடா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் தான் அன்றைக்கி மெயின் பர்சன்னா அவளுக்கு பிடிச்சது எல்லாருக்குமே. எல்லாருக்குமே அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து காட்டி ரோல் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தங்களுக்கு வந்து பீட்சா பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சிலதெல்லாம் அவங்க டெய்லி சாப்பிடாததாக இருக்கலாம், ரொம்ப ரேராக சாப்பிட்றதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும்போது தே ஆர் ஸோ ஹாப்பி வித் தட். அப்புறம் வி ஹாவ் பிக்கர் டார்கெட். ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது they get coin, silver coin, gold coin, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. So something to motivate இல்லையா? I take them out sometimes I took them ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனேன், ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனேன். அதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை நிறைய இடத்துல எல்லாம். லைக் அவங்களுக்கு வந்து வீட்லயே இருந்து பார்லர் விட்டா வீடு அவங்களுக்கு அவ்வளவுதான். ஸோ பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளாம் நிறைய பார்த்துருப்போம் ஹோட்டல்ஸ்லாம், பட் அவங்க வந்து ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் போவேன். யூஸ்வலி ஒரு முதலாளி கிட்ட இருந்து ஒரு தொழிலாக்க வேண்டியான மோட்டிவேஷன் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப அழகா உடைச்சு சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொன்னது. நீங்க வந்துட்டு இந்த பார்லர் ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க இல்லையா? அண்ட் நீங்க 2 பேருமே சேர்ந்தும் நிறைய கோர்சஸ் அதெல்லாம் பண்ணீங்கன்னு. ஸோ என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க? ஸோ நாங்கள் அரோமா தெரப்பி ஒன்றா படித்தோம். இன்ஃபேக்ட் ஒரே நாளில் நாங்கள் கிராஜுவேட் பண்ணோம். So we have an MD in aromatherapy. அது வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ அங்கே போய் நாங்கள் அந்த இதை ரிசீவ் பண்ணோம்.
அப்போ என் ஹஸ்பண்டும் கூட வந்திருந்தாரு. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ரவுட் அண்ட் நைஸ் மூமெண்ட் அங்கே. ஃபர்ஸ்ட் நான் போனா அடுத்தது அவங்க போனாங்க. ஸோ மாம் அண்ட் டாட்டர் சேர்ந்து படிச்சீங்க. வெரி நைஸ். மோட்டிவேட் பண்ணும் ரெண்டு பேரும் ஈச் அதர்னா. சில தடவை எனக்கு மூடு இருக்காது படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஓகே படி உட்காந்து அது இல்லை. அரோமா தெரப்பின்றது வந்துட்டு உங்க சலூன் பிசினஸ்ல எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அது வந்து எல்லாத்துலேயும் அரோமா யூஸ் பண்ணுறோம் நாங்கள். வேற என்னென்ன இதெல்லாம் நீங்க ஒண்ணா படிச்சீங்க மேம்? நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ் போனோம் 2 பேரும். ரொம்ப நாள் யாருக்கும் நாங்கள் அம்மா பொண்ணுன்னு தெரியாது. ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு அப்படிதான் என்ன நினைச்சாங்க போய் செப்பரேட் ஆயிடும் ரெண்டு பேரும். ஆமா அது ஒரு சேர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவாங்க. சரி ஏதோ 2 பேரும் சேர்ந்து வராங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. யாரும் கண்டுக்க மாட்டோம் ஒருத்தர் கிளாஸ்ல. ஸோ அது மாதிரி we just planned அது மாதிரி இருக்கலான்னு. அதுக்கப்புறம் ஸ்லோலி தே காட் கேட்டணும். அது அந்த அமலாபால் படம் மாதிரி 10வது சேர்ந்து படிப்பாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. சோ அந்த டீச்சர் தெரிஞ்ச உடனே டைம் காலேஜ்ல இருக்கும்போது வெக்கேஷன் டைம் போர் அடிச்சது. ஸோ சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகலாமேன்னு ஒரு ஐடியாவில் போனோம். வேற என்னென்ன கிளாஸ்லாம் படிச்சீங்க? ஃப்ரெஞ்ச் கிளாஸ், அரோமா தெரப்பி, அப்புறம் பாட்டு மியூசிக் கிளாஸ். இப்போ அவங்க பாடணுன்றதுனால நானும் போய் உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ எனக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது. தட் வாஸ் குட். யா நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. பட் சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு குவாலிட்டி என் பொண்ணுக்கிட்ட போவே இல்லை. நான் அவளை சின்ன வயசில் தூக்குனதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இது ஸ்டில் த சேம்ன்ற மாதிரினா என்ன? ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். ஆமாம் இப்போ வரைக்கும் அந்த ஒரு இன்னசென்ஸ் அவகிட்ட இருக்குது. ஸோ அது ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ தட். அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது பார்க்கும்போதே. இவ்வளோ வயசாயும் அது போகாமல் இருக்கிறது நல்லது. நல்ல விஷயம் தான். நீங்கள் இல்லை நீ இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுமா, கொஞ்சமாவது சூதானமா அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. இல்லை இருப்பா. ஷீ ஸ்மார்ட் ஆல்சோ. பட் சம்டைம்ஸ் அந்த ஒரு இன்னசென்ஸும் வருது இல்லை வெளியில். அது பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்ன சொல்கிறது, ஒரு சிங்கிள் மாமா நீங்கள் வந்துட்டு இந்த ஹோல் சலூன் எல்லாத்தையுமே ஆஃப்டர் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லாஸ் அது திடீர்னு ஒரு சின்ன சர்க்கிள் இருந்ததா உங்களுக்கு? இல்லை யூ டுக் இட் வித் ஆல் த பவருங்களா? ஐ டுக் இட் வித் ஆல் த பவர். அதான் என்ன சர்க்கிள்லாம் இல்லை. வாண்டட் தட் ஆல்சோ. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பார்லர் இல்லை அண்ட் ஒரு நல்லா பண்ணணும்னு பார்லர் நல்லா வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இது வச்சுட்டே நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது, விருத்தி ப்ராடக்ட்ஸ். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து he was doing. அதனால I took it up after that. Even when he was going to pass away, ஒரு நாள் முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட டாக்டர் இந்த இதெல்லாம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜெல் க்ரீம் எல்லாம் கொடுத்தேன். ஆர்டர் கொடுங்க. டாக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா, நான் இதுவரையும் இந்த சோப்பை யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, எனக்கு ஆர்டர் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு. அவர் ரொம்ப he was so moved, the doctor. A few days later he passed away. பட் அந்த ஒரு இது நம்ம கடைசி வரையில் அந்த ஆர்டர் வேணுன்ற ஒரு இது அவருக்கு இருந்தது. யூ ஸோ ஸ்ட்ராங். அண்ட் நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க மேம் அதுக்கப்புறம்? ஐ ரியலைஸ் தட் என்ன சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து அப்படி ஓரமாக உட்காந்து அழுதேன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ அது வந்து மனசுக்குள்ளே இருக்குது. பட் வெளியில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. எல்லா வேலையுமே நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன் பர்டிகுலரே தெரியும். நான் நிறையா டைம் இங்கே வரும்போது நிறையா செலிப்ரிட்டிஸ் வாக்இன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணும்போது நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருப்பாங்க இல்லை மேம்? அதில் இஃப் யூ கேன் ஜஸ்ட் நேம் எனி அண்ட் அவங்க கொடுத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா? ரோஜா வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து மெனி இயர்ஸ் இங்கே இருக்கும்போது வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்போவும் எப்போ அதை ஃபோனில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பி சுஷீலா அம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயமாலினி மேம் இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெகுலர், அவங்க அந்த வருஷத்துல அந்த காலத்துலேருந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களோட டான்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்பேன் எல்லாத்தையும். ஸோ ஷீ இஸ் தேர். அப்புறம் ஸ்னேகா வந்திருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேஷியல்லாம் பண்ண அவங்க சிஸ்டர் அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் சுதா ரகுநாதன் மேம் அவங்க ஆமாம் நிறைய பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. ஸோ சிங்கர்ஸில் அவங்க சுஜாதா மேம் ரொம்ப வருஷம் முன்னாடி சுஜாதா மேம் பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ ஸ்வேதா மோகன் ஹேர் கட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆமாம் அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பா. சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் நிறைய பேர். அண்ட் நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் இப்போது வந்துட்டுருக்காங்க.
ஸோ டீச்சர்ஸ் அண்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேருந்து வைஸ் பிரின்சிபல்ஸ், அப்புறம் வேறு ஜிஆர்டி, அவங்க எல்லா இடத்துலேருந்தும் டீச்சர்ஸ், ஏதாவது லெக்சரர்ஸ். ஒரு பர்டிகுலர் காம்ப்ளிமெண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் சோ மூவ்ட் அன்னைக்கு. இப்படி எங்களுக்கு உட்காந்து சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோ நல்லா பண்றோமா அப்படின்னு இருந்துச்சு எங்களுக்கே அப்படின்ற மாதிரி. டெய்லி நிறைய பேர் சொல்லிட்டு, ஆமாம் டெய்லி சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுது இங்கேருந்து. அது நாங்களும் பார்க்குறோம். அந்த மாதிரி பார்த்தா இப்போ ஆஃப்லைட் ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து ஷி மஸ்ட் பி 70 years old. ஓகே. அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருந்தது. அதனால அவங்க வந்து மிரரையே பார்க்கல. இப்போ லாஸ்ட் ஒரு 10 years-ஆ நான் கண்ணாடியே பார்க்கல. எங்கள் வீட்டில் கண்ணாடியே கிடையாது, அதெல்லாம் உடச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை அப்படின்னு. எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம்னால அவங்க ஃபேஸ் அது மாதிரி இதுவாக இருந்தது, பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக முடியும்னு சொல்லி வி ஸ்டார்டட். ரெகுலராக வர சொல்லணும். அவங்க வந்து இப்போது ஒரு 15-16 times வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ தான் அவங்க ஃபேஸை அவங்களாலேயே பார்க்க முடியாது கண்ணாடியில். ஓ, அந்த அளவுக்கு அந்த டார்க் அளவுக்கு பிக்மெண்டேஷன். எல்லாமே போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுது எங்களால். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஷீ செட் மை சன் பாட் அ மிரர் ஃபார் மீ. இப்போ எனக்கு இப்போ தான் நான் வந்து என்னோடய ஃபேஸை பார்க்குறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட் வி ஆர் மேக்கிங் சம் சேஞ்சஸ், டிஃபரன்ஸ் அப்படின்றது. அந்த சேஞ்ச் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு. அது நாங்கள் வந்து நிறைய பார்லர் சலூன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து கொரியாலேருந்து ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு பளிச்சுன்னு ஒரு சேஞ்ச் இருக்கும். பட் வசுந்தரா மேம் இன் பர்டிகுலர் நம்ம பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். அதாவது அந்த ப்ராடக்ட்ஸை உடச்சி வெளியில் சொல்கிறதும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல செல்ஃப் பேம்பரிங் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறது. இதில் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸோட சீக்ரெட் ஒரு உங்களோட பிஸ்னஸ் எந்த லெவலுக்கு வருதுன்றது தெரில. அது ஏன் அந்த லெவலுக்கு ஒரு ஆர்கானிக் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? அது நான் முதல்ல அந்த மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தேன். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுது அது. அதனால நம்மளும் அதை வந்து ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நம்ம அம்மா பாட்டிலாம் யூஸ் பண்ண அந்த கஸ்தூரி மஞ்சள்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் ரொம்ப நல்லா தான் இருந்தது அவங்க ஸ்கின் எல்லாம். ஸோ அதெல்லாம் ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை செய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு இதை பற்றி இன்டர்வியூஸ்லாம் எடுக்கும்போது அது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதனால இப்போ நான் வேற ஏதாவது சொன்னால் கூட யாரும் கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெர்பலாகவே சொல்லுங்க அப்படின்னு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, கழுத்து பாருங்க, நான் ரொம்ப கருப்பாக இருந்தது, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு சரியாயிடுச்சு, ஃபேஸ்க்கு இது சரியாச்சு, ஹேருக்கு அது சரியாச்சுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு, பரவாயில்ல அப்படின்னு தோணுது. பேக் தென் பிஃபோர் ஃபியூ இயர்ஸ் உங்களோட டெலிவிஷன் கெரியர்னு ஒன்று இருந்துச்சு. ஹவு டிட் யூ ஸ்டெப் இன்டு டெலிவிஷன்? இட் வாஸ் அ கோஇன்சிடென்ஸ் மாதிரி தான். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க சன் டிவிலேருந்து. அவங்க மாமியார் வந்து இந்த பாட்டி வைத்தியம் மாதிரி ஏதோ டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அது அவங்கக்கிட்ட பியூட்டி டிப்ஸ் கேட்கும்போது அவங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, என்னோடய மருமகளோட ஃப்ரெண்டு பார்லர் வச்சுருக்கா, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாம் அப்படியே அந்த இவங்கள மாதிரி ஒரு யூனிட்டோடு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்டெம்போரா அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது, உங்களை மாதிரி என்னை இன்டர்வியூ பண்ண வேண்டியவங்க பண்ணல இல்லை, அவங்களுக்கு கோவம் வந்து ஏதோ போயிட்டாங்க. ஸோ அதனால ஸோ ஹர் லாஸ் வாஸ் மை கெயின். உங்களுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி. ஆமாம். ஸோ அப்போ நானே பேசினதுனால அவங்க போய் சொல்லியிருக்காங்க, இவங்க அவங்களே மேனேஜ் பண்ணி பேசிட்டாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு அவங்கள சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்த நாளே தே ஹேட் புட் அப் அ பிக் செட் ஃபார் மலரும் மொட்டும் குழந்தைங்க ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு வரீங்களான்னு கேட்டு வர சொல்லி என்ன சைன் பண்ண சொன்னாங்க. என்னது இது, நான் பார்த்ததே இல்லை அந்த ப்ரோக்ராமை அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த குழந்தைங்களோட பண்ணுவாங்களேன்னு. ஓகே அப்படின்னு பார்த்தேன். எல்லாம் ஃபஸ்ட் டே போனோன்னே எல்லாம் அழுக. அது என்ன, அது நம்ம பியூட்டிஷியன் ஆச்சு, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு கேள்வி எனக்குள்ள. பட் அங்கேருந்து ஓடி வந்துடலான்னு கூட நினச்சேன். அப்புறம் நல்ல வேலை அது இருந்து முடிச்ச அப்புறமா அந்த குழந்தைங்க எல்லாம் சுற்றி சூழ்ந்துட்டாங்க. நாளைக்கு எப்போ வருவீங்க ஆண்டி, நாளைக்கு ஆண்டி, அது ஆண்டி, ஒரே சந்தோஷம். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வித் தட். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதுலேயே பியூட்டி டிப்ஸும் கண்டினியூ ஆச்சு.
19 years of beauty tips. ஆமா நான் ப்ரீகேஜில இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் காலேஜ் முடிச்சேன், அவங்களும் முடிச்சாங்க. அது 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மலரும் மொட்டும் ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் பக்கத்து வீட்டு குழந்தை கண்டிப்பா போயிருக்கும் மலரும் மொட்டும் அந்த மாதிரி இல்லையா? எங்கேயாவது போனா பெரிய மாமா மாதிரி ஒரு ஆள் இருப்பாரு. அவர் வந்து நான் உங்ககிட்ட வந்தேன், ஐயோ அப்படியா அப்படி, அவரோட பையன் வந்து அவ்வளவு பெரிய பையனா இருக்கான். அவனே அப்ப நமக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா அப்படின்னு அப்பதான் தெரியுது வயசானதே. ஆமா கொஞ்சம் தெரியுது அப்பதான். சோ அம்மா வந்து மலரும் போட்டோட ஹோஸ்டா இருக்கும்போது நீங்க கெஸ்டா போயிருக்கீங்களா? நிறைய தடவை போயிருக்கேன். ஆக்சுவலி ஆள் கிடைக்கலன்னா நான் தான் போகணும். அந்த ஒரு 10 பேர் இல்ல 10 பேர் உட்காரணும்ல, அதுல சம்டைம்ஸ் 8 பேர் தான் இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தரோட பையனோ பொண்ணோ வருவாங்க. மோனிஷா தான் இருக்கவே இருக்கா பக்கத்துல. மோனிஷா ஒரு சுப்பிரமணிய பாரதியா மாத்தி உட்கார ஒண்ணு அவ வந்து ஒரு போட்டோகிராஃபரா வருவா, எதுவா வேணா வருவா. ஞாபகம் இருக்கா? நான் போட்டோகிராஃபரா வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மத்ததெல்லாம் அவளுக்கு அவ்வளவு. அங்க போய் நானே கேட்பேன், யார் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டதுன்னு. திருன்னு முழிப்பா. ஏன்னா நான் ட்ரெஸ் பண்ணி விடல, அம்மான்னு சொன்னாலும் கஷ்டம், என்னன்னே புரியாம முழிப்பா அவ நடுவுல. சோ தட் வாஸ் a good time. அவங்க ஃபர்ஸ்ட் அது கேட்பாங்கல, யார் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டது, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நீங்க என்னவா வந்திருக்கீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. It was fun time. ரொம்ப எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. அந்த போட்டோகிராஃபர் என் ஃப்ரெண்டோட வந்தேன். அதுல என் ஸ்கூல் மேட்டோட. ஐ திங்க் மலரும் மொட்டும் வந்துட்டு இன்னுமே நம்ம மனசுல வந்துட்டு வாடி போகாத ஒரு மலரா நிறைய குழந்தைங்க மனசுல இன்னுமே இருக்கு. நீங்க சொல்லுங்க மம்மி எந்த லெவலுக்கு குக் பண்ணுவாங்க? ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க, ரொம்பவே நல்லா குக் பண்ணுவாங்க. டெய்லிக்கும் இன்னைக்கும் அவங்க தான் குக் பண்றாங்க. டெய்லி குக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் லஞ்ச் வந்து அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக சாப்பிடுவோம். லஞ்ச் மட்டும் நான் குக் பண்ணுவேன். டின்னர் வந்து மெய்ட் எனக்கு பண்ணி வச்சுருவாங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்கும், வேலை முடிச்சுட்டு திருப்பி குக் பண்ணணுன்னா போராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஷீல் மேக். பட் அதர்வைஸ் லஞ்ச் நான் தான் செய்வேன். லஞ்ச் நீங்கள் தான் செய்வீங்க. உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னதுமா? சிக்னேச்சர் டிஷ்னா வத்த குழம்பு. வத்த குழம்பு? ஓ வாவ், வெரி குட். பிகாஸ் ஷீ லைக்ஸ் வத்த குழம்பு லாட். அதனால அதை வேரியஸ் டைப்ஸ்ல அதை பண்ணி 65 டேஸ் கூட அதை சாப்பிடுவேன். அதனால அவ்வளோ நல்லா இருக்கும் அது. அதனால ஒரு நாள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி போடுவேன், ஒரு நாள் கொஞ்சம் அதில் கீயில் ரோஸ்ட் பண்ணி அதில் அரைச்சி போடுவேன். அந்த மாதிரி வேறு மாதிரி டைப்ஸ் ஆஃப் வத்த குழம்பு. ஸோ நிறையா. ஆமாம், மிளகு குழம்பு, அப்புறம் காரக்குழம்பு, நார்மல் அப்பளம் போட்ட வத்த குழம்பு, சுண்டைக்காய் மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு. வத்த குழம்புலயே ஒரு 15 வெரைட்டி சொல்லிட்டீங்களே. வேற வழி இல்லாம ரிசர்ச் பண்ணாங்க. அது உட்காந்து எனக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடிக்கும்ன்றதுனாலயே அதை டெய்லி டிஃப்ரெண்டா பண்ணுவோம். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வத்த குழம்பு தான் இருக்கும் டெய்லி. அப்போ அப்படி இல்ல, பட் வத்த குழம்பு இஸ் ஆர் ஃபேவரட். 3 days in a week அது இருந்துரும். twice a week இருந்துரும் கண்டிப்பா. வாவ் சூப்பர். ஸோ மோனி, உங்களோட பிரைடல் ப்ரெப் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் குவிக்காக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்துட்டு கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க உங்கள் கல்யாணத்துக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சுவலி நான் ஒன்றுமே பண்ணலை, மேஜராக ஒன்றும் பண்ணலை. எவ்ரிடே கேர் தான் நான் எடுத்துக்கிறேன், அட்லீஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ நான் யூஸ்வலாக பண்ணுற ப்ரிப்ரேஷன், நைட் டைம் ரொட்டீன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலி அப்பப்போ ஒரு நாள் விட்டுடுவேன், இப்போ வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேஷியல்ஸ் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஃபேஷியல்ஸ் டைம் இருக்கும்போது, ஏன்னா வேலைக்கு நடுவில் வெட்டிங் ப்ரெப் பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபேஷியல்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கேர்ள்ஸும் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ நாங்கள் 2 பேருமே போகலான்னு இருக்கோம். ஓ நீங்களும் 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து? ஓ அவங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகே ஓகே. ஃபேஷியல்ஸ்க்கு போய் கொஞ்சம் செல்ஃப் பேம்பர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிட்டு. Nice. I think congratulations first of all for your wedding. I'm so happy, very glad. In the conversation was so nice. Or mom and daughter same matching வந்திருக்கீங்க. Thank you. For the first time. I know, yeah. நாங்க ஷாப்ல வாங்கும்போது அந்த சைடுல இருந்து நான் இழுக்கிறேன், இந்த சைடுல இருந்து அவ இழுக்கிறா. 2 பேரும் ஒரே Dress இழுக்கிறோம். எங்க 2 பேருக்கும் ஒரே கலர் பிடிக்காது, ஒரே மாதிரி Dress டைப் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் புடிச்சு எடுத்தோம் நாங்க. இந்த 2 பேரும் புடிச்சு எடுத்து இது இன்னைக்கு வந்து ட்வின் பண்ணிட்டீங்க எங்களுக்காக. Thank you so much. Lovely conversing with both of you. Nice. Congratulations for your wedding. Thanks a lot. Thank you so much.